அப்ப இந்த மூலகங்கள் இருக்கும் இடங்கள் ஆவர்த்தன அட்டவணை தரப்பட்டிருக்கு. தரப்பட்டுள்ள மூலகங்களுக்கிடையே பின்வரும் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இயல்புகள் ஒவ்வொன்றையும் காட்டும் மூலகத்தின் குறியீட்டை எதிரே உள்ள வெற்றுக்கு அடைப்பில் எழுதுக. தரப்பட்டுள்ள மூலகங்கள் இடையே அப்ப இது மட்டும்தான் 2, 4, 5 இந்த 5 மூலகங்கள் அடிப்படையாக கொண்டுதான் நீங்க விட எழுதணும். சரியா? இந்த 5 மூலகங்களை அடிப்படையாக வைத்து தான் நீங்க விட எழுத போறீங்க. இந்த 5 மூலகங்கள் இந்த ஆவர்த்தன அட்டவணை தரப்பட்டிருக்கு. சரி, இந்த ஆவர்த்தன அட்டவணை இப்படி வரணும். போட்டோ எடுத்து போட்டது. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். தரப்பட்டுள்ள மூலகங்களில் பின்வரும் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள இயல்புகள் ஒவ்வொன்றையும் காட்டும் எதிர குறியீடு சொல்லியிருக்கு. மூலகத்தின் குறியீடு. ஒரு ஆள் மூலக்கூற்றுகளோட குறியீடு எழுதிருந்துச்சு. அதுதான் ஆன்சர் அனுப்ப சொன்னேன். அப்ப நாங்க வாசிக்கும் போது தெளிவா வாசிக்கணும். மூலகத்தின் குறியீடு. சரியா? மூலகத்துல குறியீடு எழுதணும். மூலகத்தின் குறியீட்டை எதிரே உள்ள வெற்று அடைப்பில் எழுதுக. ஈரணு மூலக்கூறுகளாக இருக்கும் ஒரு நிறவாயு. ஈரணு என்றால் எங்களுக்கு தெரியும் O2, Cl2, H2, N2 அப்படி 2 வாரது. அப்ப நாங்க படிச்சதுல இதுக்குள்ள பார்த்தேன்னு சொன்னா இதுக்கு வரலாம் O2 வரலாம், பாருங்க, Cl2 வரலாம் ஈரணு. அப்ப அடுத்து ஒன்றுக்கு வராது, BeKCa. இது ஒன்று நாங்க படிச்சில்ல, அப்ப வராது. படிக்காததுக்குள்ள கேள்வி வராது. சரி, இப்ப இதுல பார்க்கலாம் ஈரணு மூலக்கூறு. அப்ப O2 வருமா Cl2 வருமானு சந்தேகம் உங்களுக்கு இப்ப வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. O2 வருமா Cl2 வருமானு. O2 Cl2 தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சொல் இருக்கு. அடுத்தது என்ன சொல்? ஒரு நிற நிற ஒரு நிற வாயு. நிறவாயு. இதுல O2க்கு நிறம் இருக்கா, Cl2க்கு நிறம் இருக்கா? இல்லாட்டி O2க்கு நிறம் இல்லைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா, Cl2க்கு நிறம் இல்லைன்னு கன்ஃபார்மா தெரியுமா? ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சிஎல்டுக்கு நிறமீக்கி. அது தெரியுமா? O2க்கு நிறம் இல்லைன்னு தெரியுமா? ஓ. நீங்க நாங்க சுவாசிக்கிற ஒட்சிசன், யாராவது ஒட்சிசனா கண்ணால கண்டில்லை, அப்படித்தானே? அப்ப அதுக்கு நிறம் இல்லை. நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், இந்த வாயு தயாரிப்பின் போது இவை நிறமற்ற வாயுக்கள். சரியா? வாயு தயாரிப்புல படிச்சிருக்கோம் நிறமற்ற வாயுக்கள். 10ஆம் ஆண்டாக்கள் படிச்சிருக்கீங்க, அவை 11ஆம் ஆண்டாக்களும் படிச்சிருக்கீங்க. நிறமற்ற வாயு ஒட்சிசனுக்கு நிறம் இல்லை. ஆகவே முதலாவதுக்கு என்ன விட வரும்? சிஎல். ஒரு நிறவாயு, நிறம் உள்ள வாயு. அப்ப நாங்க நிறமற்ற வாயு ஒட்சிசன், அப்ப நிறமுள்ள வாயு தான் இருக்கணும். சிஎல். Cl2 பாருங்க. சரியா? அப்போ முதலாவதுக்கு மூலகத்தின் குறியீட்டை எதிரே உள்ள வெற்று அடைப்பில் எழுதுக. ஆகவே நாங்க மூலகம் கேட்டதால இங்க எழுதணும் Cl2 இல்ல Cl. Cl தான் எழுதணும். ஈரணு மூலக்கூறுகளாக இருக்கும். அப்ப இது அடிப்படை மூலகத்தின் குறியீட்டை எதிரே உள்ள வெற்று அடைப்பில் எழுதுகண்டா Cl. ஆனா இங்க சின்ன குழப்பம் ஒன்று இருக்கே. ஈரணு மூலக்கூறுகளாக இருக்கும் ஒரு நிற வாயு வாயுன்னு கேட்டதால இந்த வருஷம் Cl எழுதினா தான் சரி, Cl2 எழுதினாலும் பிழை போட இல்லை. சரியா? மூலகம் கேட்டிருக்கிறதுனால Cl எழுதணும். ஒரு நிற வாயுன்னு கேட்டதுனால Cl2 எழுதணும். அவ ஒட்சிசனுக்கு நிறம் இல்லை என்று எங்களுக்கு தெரியும். அவ இங்க நிறம் கேட்டதுனால சரியான விடை Cl2. Cl2 நிறம் என்ன யாருக்காவது தெரியுமா? பச்சை மஞ்சள். ஓ, அதாவது பசிய மஞ்சள். சரியா? பச்சை நிறத்துக்கு சார்பான ஒரு மஞ்சள் உங்களுக்கு காட்டுண்டா. சரி, இந்த லிங்க் பாருங்க, யூடியூப் இது ஒன்று போடுறேன். இந்த பாருங்க. பாருங்க, கேஸ் சிலிண்டர் ஒன்று வெடிக்குது. ஹாபர்ல உள்ளது. பாருங்க, இதுதான் குளோரின் வாயு, பசிய மஞ்சள். அப்ப கேஸ் போறது எங்களுக்கு விளங்கும், புகை மாதிரி, புகை மூட்டை மாதிரி விளங்குது. விளங்குது என்ன கலர் உண்டு? இந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறது பாருங்க. பசிய மஞ்சள் தான் குளோரின் கேஸ், குளோரின் வாயுவின் நிறம். பசிய மஞ்சள் ஸ்கிரீனை பார்த்தவனுக்கு விளங்கும், பசிய மஞ்சள் நிறமான வாயு. சரி, ஓகே. அப்ப முதலாவதுக்கு Cl அல்லது Cl2. சரியா பிள்ளைகள்? சரி,
அப்ப ரெண்டாவது கேள்விக்கு என்னன்னு பார்ப்போம். கூடுதலான மின் எதிரியல்பு உள்ளது. இதுல மின் எதிரியல்பு எதுக்கு கூட? மின் எதிர்ப்பு இது தரப்பட்டவைகள்ல மின் CL. எதிரியல்பு நீங்க மின் எதிரியல்பு அட்டவணையை பார்க்கலாம். மின் எதிர்த்தன்மையில மிக கூடுதலா இது இருக்கு. எத்தனாம் கூட்டத்துக்கு? 8ஆம் கூட்டத்துக்கு 7ஆம் கூட்டத்துக்கு மின் எதிர்த்தன்மை அதிகம். 7ஆம் கூட்டம். 7. 7ஆம் கூட்டம். அப்ப அதுல 7ஆம் கூட்ட மூலகங்களிடையே நாங்க பார்க்கலாம். இந்த இருக்கு ஆக கூடுதலா இருக்கு F. அடுத்தது இருக்கு O. அடுத்தது இருக்கு NCl. ரெண்டும் பக்கத்துல இருக்கு பாருங்க. N-ம் Cl-ம். அப்ப NCl அடுத்தடுத்துதான் இருக்கு. ஆக முதலாவது F, ரெண்டாவது O, மூணாவது N-ம் Cl. இது 4வது எடுத்தா எங்களுக்கு ஃபோன் கால் எடுக்கலாம். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. லேசி மின்னெதிர்த்தன்மை மிகவும் அதிகமான மூலகங்கள் நாங்க படிக்கிறதுக்குள்ள ஃபோன் கால் FONCl. இதுக்கு பிறகுதான் அடுத்ததெல்லாம் வரும். ஆக குறைஞ்சது K. மிக அதிகம் FONCl, ஃபோன் கால். அப்ப ஃபோன் கால்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா இதுல பாருங்க பெரிலியம், ஆக்சிஜன், குளோரின், பொட்டாசியம், கால்சியம். எது வரும்? குளோரின். ஆக்சிஜன். ஃபோன் கால். Oxygen. சரி, அதுக்கப்புறம் தான் கோல் வரும். ஃபோன் ஓ. அப்ப என்ன வரும் விட? ஓ. சரியா? அப்ப ஆன்சர் அனுப்பினாக்கள் உங்களோட ஆன்சரை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓ. அப்ப மூலகம் என்பதனால ஓன்று எழுதினா சரி. சரி, அடுத்தது குறைந்தபட்ச முதலாம் அயனாக்கல் சக்தி உள்ளது. அயனாக்கல் சக்தியா இருந்தாலும் சரி, மின் எதிர்த்தன்மையா இருந்தாலும் சரி, முதலாம் கூட்ட மூலகங்கள் கீழே வரும். முதலாம் கூட்டம். சரியா? அப்ப இதுல முதலாம் கூட்ட மூலகமா இருக்கு. முதலாம் கூட்ட மூலகம் எது? பொட்டாசியம். முதலாம் கூட்ட மூலகம் அங்க இருப்பது பொட்டாசியம். சரியா பிள்ளைகள்? அவை முதலாவதுக்கு Cl, இரண்டாவதுக்கு ஆக்சிஜன், மூணாவதுக்கு பொட்டாசியம். அவை இதுல 2 பாயிண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்ட்ரா. ஈரணு மூலக்கூறுகளா இருக்கும் ஒரு நிறவாயு. அப்ப நிறவாயு என்ன? கிரீனிஷ் எல்லோ. அதாவது குளோரின் வாயு நிறம் என்ன? அண்டை தெரிஞ்சுக்கணும். என்ன நிறம்? என்ன நிறம்? அம்னா சொல்லுங்க. என்ன நிறம்? இளம் பச்சை. பசிய மஞ்சள். சரியா? பசிய மஞ்சள். அதை உனக்கு காட்டினேன் யூடியூப்ல இருந்து. பசிய மஞ்சள், அதாவது மஞ்சள் தான் பச்சை நிறத்துக்கு சார்பா இருக்கு. பசிய மஞ்சள். அதை தெரிவித்துக் கொள்ளுங்க. கூடுதல் அமின குறைந்தபட்ச முதலாம் அயனாக்கல் சக்தி உள்ளது. அப்ப அயனாக்கல் சக்தி கிராஃப்ல எங்களுக்கு பார்க்கலாம். மின்னது தன்மை கிராஃப் இருந்தாலும் சரி, முதலாம் கூட்ட மூலகங்கள் அதாவது லித்தியம் இந்த ஆவர்த்தனத்துல முதலாம் ஆவர்த்தனம் ஐதரசன். இந்த ஆவர்த்தனத்துல சோடியம், இந்த ஆவர்த்தனத்துல பொட்டாசியம். இந்த மூலகங்கள் தான் மிக குறைவு. ஆகவே இங்க பொட்டாசியம் வரும். சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். நாங்க இந்த டியூட்லயே கடைசி பக்கம். சரி, இது போட்டோ எடுத்து போட்ட இந்த பேப்பர், அதனால இப்படி இருக்கு. சரி, பின்வரும் மூலகங்களின் சேர்க்கையினால் உண்டாக்கப்படும் சேர்வைகள் அயன் சேர்வைகளா பங்கீட்டு வலு சேர்வைகளா என குறிப்பிடுக. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வருது இந்த முறை. கல்சியமும் குளோரினும். சொல்லுங்க பாபம். அயனா பங்கீடா? ஆன்சர் அனுப்புவோம் குயிக்கா. நான் இதுவரைக்கும் படிச்சிருக்கோம் அயன் பங்கீடு சம்பந்தமாக. முதலாம் கூட்ட இரண்டாம் கூட்ட மூலகங்கள் பொதுவாக அயன் சேர்வைகளை உருவாக்கும். அதோட அல்லுலோகம் சேர்ந்தாலும் அயன் சேர்வைகள் உருவாகும். அல்லுலோகமும் சேர்ந்தால் அயன் சேர்வை உருவாகும். சாரி, அல்லுலோகம் சேர்ந்தால் பங்கீட்டு வலு சேர்வை உருவாகும். உலோகமும் அல்லுலோகம் அல்லது அந்த உலோகம் முதலாம் கூட்டம் இரண்டாம் கூட்டமாக இருந்து ஒரு அல்லுலோகத்தோட சேருமாக இருந்தால் அதுவும்
அயன் சேர்வை. அயன் சேர்வைக்கு உதாரணமாக சோடியம் குளோரைட்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. NaCl, சோடியம் ஒரு உலோகம், Cl ஒரு அல்லுலோகம். உலோகம் அல்லுலோகம் சேர்ந்தால் அயன் சேர்வை. பங்கீட்டு வலு சேர்வைக்கு H2O ஞாபகம் வச்சுக்கணும், நீர். H ஒரு அல்லுலோகம், O ஒரு அல்லுலோகம். அப்ப அல்லுலோகம் அல்லுலோகம் சேர்ந்து பங்கீட்டு வலு சேர்வை. உலோகம் அல்லுலோகம் சேர்ந்தால் அல்லது முதலாம் கூட்ட மூலகமும் அடுத்த அல்லுலோகங்களும் சேர்ந்தால் அயன் சேர்வை. ஆனால் இந்த வருஷம் ஒரு விதிவிலக்கு கொண்டு தரப்பட்டிருக்கு. சரியா? அப்ப இதை பொதுவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ரெண்டை அடிப்படையாக கொண்டு, இந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையாக கொண்டுதான் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டால் இந்த ஏபிக்கு ஆன்சர் பண்ணலாம். சரி, இப்ப சொல்லுங்க பார்ப்போம் ஆன்சரை. முதலாவது பங்கீட்டு வலுப்பிணைப்பு. முதலாவது கல்சியமும் குளோரினும். கல்சியம் என்ன, உலோகமா அல்லுலோகமா? முதலாம் கூட்டமா இரண்டாம் கூட்டமா? உலோகம். கல்சியம் உலோகம். கல்சியம் ஒரு முதலாம் உலோகம். இரண்டாம் கூட்டம். குளோரின் 8ஆம் கூட்டம். குளோரின் எட்டாம் கூட்டம். 7ஆம் ஏழாம் கூட்டம். அப்ப கல்சியம் இது பாருங்க, இதுல பார்க்கலாம் நீங்க. கல்சியம் ஒரு உலோகம், குளோரின் ஒரு அல்லுலோகம். அப்ப நான் சொன்னேன் சோடியம் குளோரைட் மாதிரி. உலோகமும் அல்லுலோகமும் சேர்ந்தால் அயன் சேர்வை. ஒன்று இலக்கும் ஒன்று ஏற்கும். சரி, அதுதான் நாங்கள் பொதுவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய. கல்சியம் 2 இழந்து குளோரின் 2 ஏற்கும். சரியா? அதே நேரம் இரண்டாம் கூட்டம் கல்சியம் குளோரின் 7ஆம் கூட்டம். ஆகவே கல்சியம் குளோரைட் அயன் சேர்வை. ஷிமர். சரி, கல்சியம் அயன் சேர்வை. விளைஞ்சா கல்சியம் குளோரைட் அயன் சேர்வை. அடுத்து என்ன சொல்லுங்க? அப்ப முதலாவதுக்கு அயன் சேர்வைன்னு வந்தாச்சு. குளோரினும் ஆக்சிஜனும். குளோரின் என்ன? அல்லுலோகம். குளோரின் ஒரு அல்லுலோகம், ஆக்சிஜன் ஒரு அல்லுலோகம். அல்லுலோகம். அல்லுலோகம் அல்லுலோகம் சேர்ந்தால் குளோரின் ஆக்சிஜனும் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம் என்ன? சொல்லுங்க பாப்போம். நாங்க படிச்சிருக்கோம் நிறைய முறை. Cl2O. Cl2O அமிலமா மூலமா ஈரியல்பா? Cl2O7 மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்கள் படிச்சிருக்கோம். அலுமினியம் ஆக்சைடு மட்டும் ஈரியல்பு. அப்ப Cl2O7 என்ன, அமிலமா மூலமா? வண்ணமிலம். வண்ணமிலம். சரி, வெரி குட். Cl2O7 ஒரு வண்ணமிலம். அப்ப படிச்ச விஷயங்கள் நிறைய எங்க வந்திருக்கு. Cl2O7 ஒரு வண்ணமிலம். அப்ப குளோரின் ஆக்சிஜனும் சேர்ந்தால் அப்ப முதலாவது உள்ளது அயன் சேர்வை, இரண்டாவது உள்ளது பங்கீட்டு வலு சேர்வை. இப்படி ஞாபகம் வச்சுக்கூட. சரி சரி, இப்ப சொன்ன தியரிக்கெல்லாம் ஒரு விதிவிலக்காக ஒரு விஷயம் இதுலயே தரப்படுது. நாங்க பொதுவாக இது புத்தகத்துல இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தரப்படுது. சரியா? அப்ப இந்த வருஷத்துல இருந்து இந்த பாயிண்ட்ஸ் நீங்க இந்த விதிவிலக்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அதுதான் தரப்படுது. பெரிலியம். பெரிலியம் உலோகமா அல்லுலோகமா? என்ன? உலோகம். உலோகம். பெரிலியம். பெரிலியம் உலோகம். குளோரின். குளோரின் என்ன? அல்லுலோகம். 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 ஆனா நான் இதுவரைக்கும் சொன்னோம் உலோகம் அல்லுலோகம் சேர்ந்தா அயன் சேர வேண்டி. இங்க விதிவிலக்கு என்னதான்? குளோரினும் பெரிலியமும் சேர்க்கையினால் உண்டாக்கப்படும் பெரிலியம் குளோரைட் ஒரு பங்கீட்டு வலு சேர்வை என்று தரப்பட்டிருக்கு. சரியா? இதை கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். பங்கீட்டு வலு சேர்வை. அந்த விதிவிலக்குத்தான் இந்த முறை தந்திருக்கு. பங்கீட்டு வலு சேர்வையாகும். பெரிலியம் குளோரைட்டு மூலக்கூறின் குற்று புள்ளடி கட்டமைப்பை தரப்பட்டுள்ள அடைப்புனுள் எழுது. அப்ப ஒன்றுக்கு குற்று வைக்கணும், டாட், புள்ளடி, அடுத்தது கிராஸ் போடணும். பெரிலியம் எத்தனாம் கூட்டம் அல்லது அணு எண்ணத்தின? இரண்டாம் கூட்டம். அப்ப இறுதி ஓட்டுல 2 தான் இருக்கும். அல்லது அணுவெண் 4. அப்ப 2,2. பெரிலியத்தின் இறுதி ஓட்டுல 2 இருக்கும். குளோரின் 7ஆம் கூட்டம். அப்ப 7ஆம் கூட்டம் சொன்னால் அதுல இறுதி ஓட்டுல எத்தனை இருக்கும்?
ஏழு 7 7 அதாவது 17 அணுவேன். 2 8 7 2 8 7ன்னு வரும். இறுதியோடு 7. சரி, இப்ப நாங்க இதை வச்சு இரண்டிடையும் இறுதியோடு நிரம்புற மாதிரி என்றளவு நிரம்ப வைக்கணும். அல்லது நிரம்பாமலும் போகலாம். சரியா? அதன் அடிப்படையில் நாங்க இப்ப அதுக்கு வைக்கணும். சரி, பெர்லியத்துல இறுதியோட்டில் நாங்க பெர்லியத்தை குரோஸ்ல போடுவோம். குறைஞ்சதே பெர்லியத்துக்கு இறுதியோட்டில் 2 இருக்கு. உங்கால் இப்படி 2 சிஎலுக்கோ கொண்டு கொடுக்கும். 2,2ல இறுதியோட்டில் 2. குளோரின் இறுதியோட்டில் எத்தனை? 7 அப்ப இன்னும் ஒன்று சேர்ந்து 8 ஆயிருமே. அப்ப எங்க ஒன்று 2 2 3 4 5 6 இதோட சேர்ந்து 7, அப்ப 8. சரி, அப்ப இதே மாதிரி ஒன்று இங்கேயும் நடக்கும். 1 2 3 4 5 6 7. அப்ப 7 இருந்தால் என்ன வரும்? அது சேர்ந்து 8 ஆகிரும். சரியா? 7 சேர்ந்து 8 ஆகிரும். விளைஞ்சா? சஃப்னா, குளோரின் இலத்திர நிலையம் இப்ப சொல்லுங்க. சஃப்னா, குளோரினின் இலத்திரன் நிலை அமைப்பு என்ன? 2 8 7 சார். 2 8 7. 7 சரி, அப்ப 2 8 7 இறுதி ஓட்டுல 7 இருக்கும். 2 4 6 7. இல்ல 2 4 6 7. சரியா பிள்ளைகள்? இது வந்து விளைஞ்சா குற்றுப்புள்ளடி. அதுல இறுதியோட்டில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை தெரிஞ்சால் உங்களுக்கு எழுதலாம். இறுதியோடு 8 ஆகணும். இப்ப பெர்லியத்தின் இறுதியோட்டில் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. பிணைப்பின் பின்னர் பெர்லியத்தின் இறுதியோட்டில் எத்தனை இலத்திரன் இருக்கு? 4 4 இருக்கு. சரியா? இப்ப இதுக்கு என்ன பேர் சொல்ற? இப்படி 8 வராம இருந்தால் என்ன பேர் சொல்ற? நான் இதுக்கு முந்தின கிளாஸ்ல படிச்சோம். என்ன பூர்த்தியாக இல்ல? அட்டகம். வெரி குட். அட்டகம் பூர்த்தியாக இல்லை. அப்படி அட்டகம் பூர்த்தி ஆகாம உள்ள இன்னொரு சேர்வை சொல்லுங்க பாப்போம். அட்டகம் பூர்த்தியாகாம உள்ள இன்னொரு சேர்வை. PCl5. அது அட்டகம் மிஞ்சியது. CCl4 அட்டகம் பூர்த்தியானது. ஸ்கிரீன் அத்தனை பார்க்க இல்லையா? அட்டகம் பூர்த்தியாகாம உள்ளது. AlCl2. AlCl A- AlCl3. சரி, அந்த இருக்கு. இப்ப ஏஎல்ல பார்த்தா இறுதி ஓட்டில் எத்தனை இருக்கு? பிணைப்பின் பின்னர், அதாவது பிணைப்பு ஜோடிகள் 6 சார். பிணைப்பு ஜோடி 6 இருக்கு. ஏஎல்ல பிணைப்பு ஜோடி 6 இருக்கு. அப்ப 8 பூர்த்தியாக இல்லை. அப்ப அட்டகம் பூர்த்தியாக்கப்படாது. சரியா? இலத்திரன் அட்டக அமைப்பை பெற்றுள்ளது குளோரின். அட்டக அமைப்பை பெறவில்லை. இங்கு இலத்திரன் அட்டக அமைப்பை பெறவில்லை என்றால் Cl. இப்ப உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் தெரியும். பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. அட்டக அமைப்பை பெறாத 2 சேர்வைகள். மையணு அட்டக அமைப்பை பெறாத 2 சேர்வைகள். ஒன்று AlCl3. அடுத்தது என்ன? இப்ப புது பாயிண்ட்ஸ் ஒன்று கிடைச்சிட்டு BeCl2 பெரிலியம் குளோரைடு. சரியா? BeCl2. சரி, இதுதான் ஆன்சர். சரி, அடுத்து நாங்க பார்ப்போம். இன்னொரு கேள்வி. கல்சியத்தினதும் ஒட்சிசனும் சேர்க்கையினால் உண்டாக்கப்படும் கல்சியம் ஆக்சைடு ஓர் அயன் சேர்வையாகும். கல்சியம் ஆக்சைடு ஓர் அயன் சேர்வையாகும். ஏது அயன் சேர்வைண்டா? கல்சியம் ஒரு உலோகம், ஒட்சிசன் ஒரு அல்லுலோகம். அதன் அடிப்படையில் அயன் சேர்வைன்னு எடுக்கலாம். அதாவது கல்சியம் 2ஆம் கூட்டம், இது 6ஆம் கூட்டம், அப்படியும் அயன் சேர்வைன்னு எடுக்கலாம். அதே நேரம் இது 2 இலக்கும், ஒட்சைட் ஒட்சிசன் 2 ஏற்கும்.
அதன் மூலமும் அயன் சேர்வைன்னு எடுக்கலாம். கால்சியம் ஆக்சைட்டின் கால்சியம் அயனின் ஏற்றம் என்ன? இது மறையா என்றால் இது கட்டாய டூ நேர் அயன். பிளஸ் அது ஒன்றா இரண்டாயன் எப்படி 2. பாருங்க. கல்சியத்தின் இலத்திரன் நிலை அமைப்பு சொல்லுங்க பார்ப்போம். ஆதில் ஹசன். கல்சியத்தின் இலத்திரன் நிலை அமைப்பு 2 8 ஆ, 2 8 8 2 8 8 8 2. அப்ப இது என்ன செய்யும்? 2 இழக்கும். 2 இழந்தால் இங்க என்ன போடணும்? 2. 2 plus கால்சியம் அயனின் ஏற்றத்தையும் ஒட்சைட் அயனின் இறுதி ஓட்டில் இருக்கும் எல்லா இலத்திரன்களையும் உறவில் காட்டுது. அப்ப எல்லா இலத்திரன்னா இல்ல மொத்தம் எத்தனை இலத்திரன் வரும்? 2 இலத்திரன் 8 ஏற்கனவே 6 இருக்கு ஒட்சிசண்டை இறுதி ஓட்டுல 2,6. அப்ப கல்சியத்துல 2 இலத்திரன் என்ன செஞ்சிடும்? இங்க வந்து சேர்ந்து சரி இங்க வந்து சேர்ந்தால் ஒட்சிசனின் இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன் இருக்கும்? 8 8 இலத்திரன் இருக்கும். சரியா? இப்படி எழுதி கொள்ளுங்க பாப்போம். இப்ப இந்த டியூட்டை நாங்க கடைசி டியூட்டை முடிச்சிட்டோம். சரியா? மூணாம் பாடம், 7ஆம் பாடம், 10ஆம் பாடம் இல்ல 2016ஆம் ஆண்டு முதல் 2023 வரை உள்ள கேள்வி எல்லாம் செஞ்சிட்டோம். 11 பக்கம் டியூட், 11 பக்கம் செஞ்சு முடிஞ்சு. இது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நாங்க இப்ப அடுத்த அலகுக்கு போகிறோம். அடுத்து சில கேள்வி உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கும். இது அடிக்கடி வாரது. சரி, அடிக்கடி வார ஒரு சேர்வை என்று சொல்லுங்க பாப்போம். இந்த கேள்விகளை நீங்க பார்த்ததுல கால்சியம் ஆக்சைடு Cl2O7 Cl2SaO7. அடுத்தது இன்னொன்னு இருக்கு முக்கியமா, ஒரே கேட்டுவார். அமிலமா மூலமா ஈரியல் பண்ணு கேட்டு. அது எது? Al2O3 Al2O3 வெரி குட். Al2O3 ஈரியல். அது பங்கீட்டு வலு சேர்வை ஆக்சைட். சரியா? Al2O3 Al2O3 உலோகமும் அல்லுலோகம் சேர்ந்து. சரியா? Al2O3. சரி பிள்ளைகள், அப்ப டவுட் இருக்கா? சரி, அப்ப நாங்க 4வது டியூட்டுக்கு போவோம். 4வது பாடம் என்ன? நியூட்டனின் இயக்க விதிகள், பிசிக்ஸ் பாடம். சரியா? அப்ப நீங்க இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் எழுதிட்டீங்க தானே? சரி, அப்படி எழுதினா நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 4வது டியூட். சரி, 4வது டியூட்ல முதலாவது கேள்வி 2016ஆம் ஆண்டு 32வது. அந்த 32வது கேள்வியை நீங்க வேற எங்க பார்த்திருக்கீங்க? ஸ்கூல் புத்தகத்துல ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கு. சரியா? அப்ப ஸ்கூல் புத்தகத்தில் உள்ள கேள்வியும் பாஸ் பேப்பருக்கு வரும். அது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கூல் புத்தகத்துல பாருங்க, அதே கேள்வி இருக்கும். அப்ப நீங்க ஸ்கூல் புத்தகத்தை செஞ்சா அதை எக்ஸாம்ல ஒரு டெனி செய்யலாம். சரி, அதுக்கு விடை அனுப்புங்க செஞ்சாக்க. இந்த இருக்கு ஸ்கூல் புத்தகத்துல 102ஆம் பக்கம் இருக்கு. இப்ப நீங்க இந்த பேப்பரை பார்க்கும் போதும் உங்களுக்கு விளங்கும் எது எது அடிக்கடி வாரன்னு சொல்லி.